அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் அதிகமா ஸலவாத் ஓதிட்டே இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அதிகமான ஸலவாத் இருந்தா இதன் துக்ஃபா ஹம்மக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கவலைகளே நமக்கு இருக்காது. வீட்டை பத்தி கவலை, பிள்ளைகளை பத்தி கவலை, பொருளாதாரத்தை பத்தி கவலை, இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இப்ப கவலைகளுக்கு மருந்து என்னன்னா ஸலவாத். இப்ப நம்ம புலம்புறோம், அதையே பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கவலைகள் இன்னும் அதிகமாகும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மத்த வேலை ஓடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கவலைகளா அதிகமாக ஸலவாத் ஓதிக்கிட்டே இருங்க, கவலைகள் நம்ம மனதை விட்டு காணா போயிடும். அந்த பிரச்சனை தீருதோ இல்லையா அது அடுத்து, ஆனா மனசுல கவலை இருக்காது. கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன், என்ன சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி தான் சாரா அம்மா அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார். அல்லாஹ் தஆலா அந்த சாராவை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆனிலே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வபராத்துஹு காயிமத்துன் ஃபலஹிகத் ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக். குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறு சொல்கிறது. சங்கைக்குரியவர்களே, கண்ணியமான பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய ஆற்றலும் வலிமையுள்ள பெண்கள், பெண் சாரா அம்மா அவர்கள். அதே போல சாபிரத் அவர்களை பற்றி ஹதீஸிலே தெளிவு வருகிறது. ரொம்ப பொறுமையான பொறுமை அப்படின்னு சொன்னா அமைதியா இருக்கிறதுங்கிறது இல்லை, எதிலையும் உடனே பதட்டம் அடையக்கூடாது. முதல்ல எந்த காரியம் நடந்தாலும் முதல்ல பதறக்கூடாது. பொறுமையினுடைய முதல் அடையாளம்னு அதான் சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சாபிரத்தான பெண். அதே போல உம்முல் அம்பியா, பல நபிமார்களுக்கு தாய். அவங்களுடைய பரம்பரையில தான், சாரா அம்மாவுடைய பரம்பரையில் தான் கிட்டத்தட்ட கூடாது. முதல்ல எந்த காரியம் நடந்தாலும் முதல்ல பதறக்கூடாது. பொறுமையினுடைய முதல் அடையாளம்னு அதான் சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சாபிரத்தான பெண். அதே போல உம்முல் அம்பியா, பல நபிமார்களுக்கு தாய். அவங்களுடைய பரம்பரையில தான், சாரா அம்மாவுடைய பரம்பரையில் தான் கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்களுடைய எல்லா நபிமார்களும். சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் அக்பர் நீங்க ஒரு தடவை சொல்லிக்கிறணும், கிட்டத்தட்ட 70,000 நபிமார்களுடைய பரம்பரையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்த உம்முல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தாய் என்று போற்றப்படுகிறார். சொல்லுங்களேன் ஒரு தடவை அல்லாஹ் அக்பர்னு. நபிமார்களை உலகத்திற்கு தந்த 70,000 நபிமார்களை, அந்த மகத்தான பாரம்பரியத்தை உலகத்திற்கு தந்த மகத்தான தாய். அல்லாஹு அக்பர். இதை விட வேற என்ன பாக்கியம் அவர்களுக்கு வேண்டும்?